இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தினந்தோறும் ஜிரான் ட்ரோன்கள் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அட்வான்ஸ் லெவல் முதல்ல ஜிரான் ட்ரோன்கள் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன், இப்போ 3வது வெர்ஷன சீரியல் புரொடக்ஷனுக்குள்ள கொண்டு போய் அதிகப்படியான ஜிரான் ட்ரோன்களை ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ அதோட உதிரி பாகங்கள், அந்த ட்ரோன்களோட டீகாய் ட்ரோன்கள்லாம் விழுந்து கிடக்கும் இல்லையா? அந்த ட்ரோன்களோட இமேஜஸ் அதிகப்படியா வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம சேனல்ல 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். இது போல அதிகப்படியா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஜிரான் 3 ட்ரோன்கள் அதிகப்படியா ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்துறாங்க. அதுவும் இந்த ஜிரான் 3 ட்ரோனை ஏன் ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டர்போஜெட் இன்ஜின். இந்த இன்ஜின் சீனாவோடது. டெல்ஃப்ளையோட JT80 ரக இன்ஜின் வெரைட்டி இது. ஸோ இதை யூஸ் பண்றதுனால உக்ரைன் மேல ரஷ்யா தாக்குதல் பண்றாங்க. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்றது சீனா தானே. சீனா மேல வந்து பாருங்க இப்ப கார்னர் பண்றதுக்கான காரணங்கள் கிடைச்சிச்சு யூரோப்பியன் யூனியனுக்கு. இதுக்கு மேல சீனாவையும் கட்டம் கட்டுவாங்களா? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காரு. அதாவது நான் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னா நீங்க சீனா மேலேயும் இந்தியா மேலேயும் டாரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ முழுவதும் அமெரிக்காவோட அலை அமெரிக்கா சைடில் இருந்தாதான் அமெரிக்காவோட அலைக்கு உதவுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஸ்டெப்பு பேக் எடுத்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. இப்போ சீனாவுக்கு எகெயின்ஸ்டா கட்டம் கட்டுறதுக்கான காரணங்கள் யூரோப்பியன் யூனியன் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் 300லேருந்து 370 கிலோமீட்டர் வேகத்தில் 1000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருந்த ட்ரோன்கள் இழப்புகள் அதிக அளவில் ஏற்படுத்திடுது. இந்த ட்ரோன்கள் இழப்புகள் உக்ரைனுக்குள்ள அதிக அளவில் ஏற்படுத்திடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால சீனா மேல கண்டனங்கள், டாரிஃபு, சாங்ஷன்லாம் போடுவாங்களா அப்படிங்கிற விஷயங்களை இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் யூரோப் எடுக்க போறாங்க. ஆல்ரெடி திவாலாகி ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. சீனா மேலே இந்தியா மேலே சாங்ஷன் டாரிஃப்லாம் போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. யூரோப்பியன் யூனியன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிரான் ட்ரோன்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்லாம் FPV ட்ரோனு, ஜாலா ட்ரோனு இது போல ட்ரோன்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதிகப்படியாக. இப்போலாம் இந்த ஜிரான் ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் சுமி ரீஜனில் அதிகப்படியாக உக்ரைனோட ராணுவ வீரர்கள், எக்யூப்மெண்ட், இந்த மூமெண்ட்ஸ்லாம் தெரியுதுன்னா அங்கேயும் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஷாகி ட்ரோன்களோட அந்த தாக்குதலோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. களத்துல ஃப்ரண்ட் லைன்ல அதிகரிச்சிருக்கு. உள்ள டீப் இன்சைடு உக்ரைன்லேயே அதிகரிச்சிருக்கு. 800 ட்ரோன்களுக்கு மேலே போகுது அப்படிங்கும் போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரஷ்யாவோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ரஷ்யா இந்த ட்ரோன்களை எஃபெக்டிவா எங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அது எல்லா பகுதியிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மேலும் மேலும் உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை ஏற்படுத்துது. அதுவும் ஜெட் ட்ரோன்கள் அப்படிங்கும்போது ரஷ்யாக்குள்ளேருந்து தாழ்வா ஏவி விட்டு தாழ்வா பறந்து வரும்போது உக்ரைன்ல களத்திலேயே தாக்குதல் பண்ணும்போது இழப்புகள் அதிகப்படியா இருக்கு. உக்ரைனுக்கும் காரணம் இருக்கு. சீனாவும் இந்தியாவும் கட்டம் கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் இந்தியா மேல அவங்களுக்கு இன்னும் காரணம் கிடைக்கல. இந்தியா வந்து ட்ரில்லில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜப்பான் ட்ரில்லில் அப்படிங்கிறனால கண்டனங்கள் தெரிவிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மீடியாக்கெல்லாம் ஏற்றி விடுறது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது இன்னொரு விஷயம்னா நம்மளோட மீடியாக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தியா வந்து ஈரான் பார்ட்டிசிபேட்டட், ஈரான் தான் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்திக்கங்க அப்படிங்கிற நம்மளோட ஈரானையும் சேர்த்திட்டாங்க. அது போல பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் எக்ஸைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒன்ஸ் ஆரம்பிச்சதுனா தான் எந்தெந்த நாடுகள் யார் யாருக்கு சார்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கூட்டணி ரஷ்யா சைடில் இருந்துட்டாங்கன்னா வம்பா போயிருங்க. அப்புறம் கண்டிப்பாக தோற்று போயிறாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் ஃபோர்ஸ் தான் மாறிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவங்க இது போல நியாயப்படுத்துதல், கூட்டத்தை சேர்த்தக்கூடிய வேலையில இறங்கியிருக்கிறாங்க. இது போல மேற்கு நாடுகள் அப்படிங்கிறதோட புரிஞ்சக்கூடியது. இப்போ இது போல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்ங்கிறது களத்தில் ஃப்ரண்ட் லைனில் அதிகப்படியாக பயன்படுத்துறாங்களே. இதில் நம்ம நேத்திக்கே பார்த்துருப்போம் 17ஆம் தேதி எந்த மாதிரி தாக்குதல் நடந்ததுன்னு. இல்லை டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் பகுதி இதெல்லாம் ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸாக மாறிடுச்சு. இப்போ டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் ஒப்லாஸ்டே ஃப்ரண்ட் லைன் ஒப்லாஸ்டாக மாறிடுச்சு இல்லையா. ஏன்னா டின்ப்ரோ பெட்ரோவஸ்கில் ஒரு 4-5 சிட்டிஸை வந்து செட்டில்மெண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. இந்த பகுதியிலையும் ஜிரானியம் ட்ரோன்கள் வந்து பண்ண அட்டாக் அதிகப்படியாக நடந்திருக்கு. அதுவும் பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஜிரான் ட்ரோன்கள் இங்கே தான் அங்கே தான் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அல்ல குறையாமல் இருக்கிறனால சகர மேனிக்கு ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு ரஷ்யா இது போல ட்ரோன்களை பயன்படுத்தி ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாங்க. ஸோ ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அதாவது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. ஸோ அப்படி பேசும்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எந்தெந்த பகுதியில் தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எந்தெந்த பகுதியில் அதிகப்படியான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி அப்படிங்கிற போல விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. சைடில் மேப்லோட இருக்குல்ல இந்த பகுதிகள் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு நம்ம பார்த்தோம் செர்காஸ்கி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவ்ரோகிராட் பகுதியில் தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இங்கேயும் தாக்குதல் பண்ணது ஜிரான் ட்ரோன்கள் தான்.
ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஜிரான் ட்ரோன்களோட ஹைலைட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதிகப்படியான ட்ரோன்கள் ஜிரான் ட்ரோன்களா பயன்படுத்துறாங்க. அதுவும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. இதுல சர்வேலன்ஸ்க்கு பயன்படுத்துறாங்க, கண்ணி வெடிகள் போறதுக்கு பயன்படுத்துறாங்க, காமிகாசி ட்ரோனா பயன்படுத்துறாங்க, பல்வேறு வகையில வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சர்ப்ளஸா ரஷ்யா தரப்பு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த கிரிவ்ரோகிராடு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செர்காஸ்கி இந்த பகுதியில 2 சப்ஸ்டேஷனையாவது வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதல் பண்ண வீடியோ பதிவு மேப்ல வந்திருக்கல, ரெட் கலர்ல வந்திருக்கல, இது வந்து அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் நாசா இருப்பாங்களா, எந்த பகுதியில் உலகத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேப் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து இருக்கும் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே போய் பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிவ்ரோகிராட் பகுதி செர்காஸ்கி எந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சப்ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால 20க்கும் மேற்பட்ட டீசல் லோகோமோட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிணறுகள் அடிக்கும்போது ரஷ்யாவும் இது போல ஆயில் ஸ்டோரேஜ், சப்ஸ்டேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அடிக்கும்போது உக்ரைனுக்கு பேரிழப்புகளாக ஏற்பட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு இழப்புகள், உக்ரைனுக்கு இழப்புகள். இதில் உக்ரைன் பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா அவங்க ட்ரில்லு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இதுதான். இதான் உக்ரைன் எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 20 லோகோமோட்டிவ்ஸ் ஸ்டாப் பண்றாங்கன்னா சிவிலியன் மட்டும் பாதிப்படைய மாட்டாங்க. ஃப்ரண்ட் லைன் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அதிகப்படியான ஆயுதம் கரெக்டான டைமுக்கு வேணுங்கிற நேரத்தில் கொண்டு போய் சேர்த்த முடியாது. ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கும் போது ஆயுதங்கள் தீர தீர ஃப்ரண்ட் லைனுக்கு இது போல சப்ளை லைன் ஸ்டேபிளா ஸ்டெடியா இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ இது போல தாக்குதல்லாம் ஜிரான் ட்ரோன்களை வச்சு ஃப்ரண்ட்லேயே அடிக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே அடிக்கிறாங்க, பல இடங்கள்லேயே அடிக்கும் போது இழப்புகள் பேரிழப்புகளா இருக்கு. இதை உக்ரைன் எப்படி கண்ணன் தெரிவிக்க போறாங்களா சீனால, இல்லை சீனா மேல சாங்ஷன் போட போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்றது பார்த்தலாம். இப்போ தாக்குதல்ங்கிறது இங்க மட்டும் இல்லை, அடுத்தது ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ்ல எந்த மாதிரியான தாக்குதல் நடக்குதுன்னு பார்த்தாங்க. ஏன்னா ஒப்லாஸ்ட்ல தாக்குதல் நடக்கிறது வேற, ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியில் மட்டுமே. ஏன்னா ரஷ்யா அடுத்தது கேப்சர் பண்ணக்கூடிய பகுதிகள் அப்படின்னா த்ரோபோபிலியா. இது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் இங்க ரஷ்யா அடிக்கிறாங்கன்னு இது போல விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இங்க அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணா பயங்கரமா தீப்பிடிச்சிருந்திருக்கு. பல முறை இந்த ட்ரோபோபிலியால வந்து பண்ணா ரஷ்யா தரப்பு தாக்குதல் பண்ணிருக்காங்க. அடுத்தது பக்ரோஸ்க் பகுதி, சைட்லலாம் இமேஜஸ் வீடியோ ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே உக்ரைன் தரப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அடுத்த பக்ரோஸ்க்ல பயங்கரமான அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. பக்ரோஸ்லையும் பேரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சேதமடைஞ்சிருக்கு. அடுத்தது மிர்னோகிராட். ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா கூடிய சீக்கிரம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால இதெல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மிர்னோகிராட் பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான். ஸோ பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். ஸோ இந்த செட்டில்மெண்ட்டையும் ஹெவியான அட்டாக் ரஷ்யா தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டான்டினிவ்கா. ஏன் இந்த கொஸ்டான்டினிவ்கானா கிளமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ் கூட கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்கு பலமுறை தாக்குதல் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி இந்த சைட்லேருந்து போய் அடிக்க. ஸோ கொஸ்டான்டினிவ்காவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோவோடொனஸ்க் பகுதி. ஸோ இந்த பகுதியில் ரஷ்யா தரப்பு வந்து ஹெவியான அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த செட்டில்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதாவது மொத்தம் 5 செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ட்ரோபோபிலியா, பக்ரோஸ்க், மிர்னோகிராடு, கொஸ்டான்டினிவ்கா, நோவோடொனஸ்க். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யா ஹெவியாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகள்லாம் எந்த அளவுக்கு உக்ரைன் டிஃபெண்ட் பண்ண போறாங்களா, இல்லை விட்டுற போறாங்களா, எங்க நினைவுகளை தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் மேலே நடத்துறத பார்த்தோம்ல, இப்போ அதே போல உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதில் சில இடங்கள்ல இழப்புகள் ஏற்படுது. எண்ணெய் கிணறுகள் ஒரு சைடு இருந்தாலும் இப்போ பெல்கிராடு பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங் மேலே உக்ரைன் ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஃபுட்டேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யாவும் உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே அடிக்கிறாங்க, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் மேலே அடிக்கிறாங்க. அதுக்கான காரணம் ரஷ்யாக்குள்ள டீப் இன்சைட் டேட்டில் தீவிரவாத தாக்குதல் பண்ணுறதுனால இவங்கள தீவிரவாதிகள் கன்சிடர் பண்ணி அந்த கவர்மெண்ட் பில்டிங் மேலே அடிக்கிறாங்க. இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கவர்மெண்ட் பில்டிங்ல அடிக்கிறாங்க. ஸோ எஸ்கலேஷன். இதுக்கு முன்னாடி இது போல விஷயங்கள் நடக்கல, இப்போ இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, எஸ்கலேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு, பெரும்போரா மாறிடுமான்ற அச்சங்கள் இருக்கு. சரி, களத்துல எந்த அளவுக்கு ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க, எந்த பகுதிகளில் இப்ப அதிகப்படியான தாக்குதல் நடக்குன்னா குப்பியான்ஸ்க். டர்க்கியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டவுன், ஒரு மேசிவான ஒரு டவுன் அப்படின்னா குப்பியான்ஸ்க். ஸோ இந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இரு முனையில தாக்குதல் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ லோட இருக்கு, எப்படி தினந்தோறும் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு. இது உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய மேப் தான். கவர்மெண்ட் கூடயும் தொடர்பு இருக்கு, மிலிட்டரியோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீப் ஸ்டேட். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றாங்க. ரஷ்யா இது போல குப்பியான்ஸ்கில் 2 பகுதியில் பிரிஞ்சு வந்து தாக்குதல் பண்றாங்க, இருமுனை தாக்குதல் பண்றாங்க.
ஸோ முக்கியமா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போர் நடக்கும்போது நார்மலா ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமா பதுங்கிக்கலாம். மக்கள் இருந்துட்டு இருந்த பகுதி ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிஷியலா சண்டை நடந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ண இருக்காது. பட் ஆனால் இப்போ நடக்கும்போது பேக்கடு ஃபுட்டாக இருக்குங்க. ஸோ ஃபுட்டு இருக்கும். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸோட உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரஷ்யாவுக்கு. இதுபோல பல வகையான பெனிஃபிட்ஸ் ரஷ்யாவுக்கு கிடைக்கும். எப்பவுமே இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள வருவாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துப்பாங்க, அங்கிருந்து லான்ச் பேட் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அங்கிருந்து ரெடி ஆகிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நைட் நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரா 3 பேரா வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போய் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி அங்கெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம். ஏன் இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிலலாம் தாக்குதல் பண்ணுறது சிக்கல்னா அந்த இடத்துல கண்ணி வெடிகள் ட்ராப்பெல்லாம் வந்து பார்த்தா அதிகமாக வச்சுருப்பாங்க, பதுங்கிக்கலாம், ஏகப்பட்ட சேதங்கள் நடக்கும். ஸோ அதனால இனிஷியலாக இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சுற்றி வளைச்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருட்களும் இந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனுக்குள்ளே போகாமல் தடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பாங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரஷ்ய தரப்புலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பான் பிரிகேடுன்னு சொல்லிட்டு இது போல் சுற்றி வளைக்கிறாங்க, நிலைமை கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா ஏர்பான் பிரிகேட்ஸை களமிறக்கி விடுவாங்க. அவங்க வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெடு இது போல் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் கொஞ்சம் தடுப்பாங்க, சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஸோ இது போல் வீரர்கள் வந்து பார்த்தா இந்த குப்பியான்ஸ்க் பகுதிக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி வரும்போது ரஷ்ய தரப்புலேருந்து டார்னடோ எஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தா பயங்கரமாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதனால ரஷ்ய வீரர்களுக்கு முன்னேறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குப்பியான்ஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா மையம் கொண்டிருக்கிறது இந்த குப்பியான்ஸ்க். கூடிய சீக்கிரத்தில் இந்த குப்பியான்ஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துன்னா மிக பெரும் அளவில் ஒரு சிட்டி கர்கிவ்ல இருக்கக்கூடிய சிட்டி ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இது மிக பெரும் அளவில் பின்னடைவு உக்ரைனுக்கு இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இதை மிக பெரும் பேஸாக பயன்படுத்தி ஃபார்வர்டில் முன்னேறதுக்கு ரஷ்யாவுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த குப்பியான்ஸ்க் பகுதியை உக்ரைன் தாக்கு பிடிப்பாங்களா, அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்குவாங்களா, இல்லை ரஷ்ய வீரர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்களா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.